Friends, அழகான ரோஜாப்பூ மாலை நார் வச்சு எப்படி கட்டுறது அப்படின்றத இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். மாலை கட்டுற இடத்துக்கே நேரடியா போய் உங்களுக்காக இதை நான் ஷூட் பண்ணியிருக்கேன். மாலை கட்டுறதுல கிட்டத்தட்ட 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒருத்தர் கட்டுற மாலையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக வித்தின் 9 மினிட்ஸுக்குள்ளே மாலையை கட்டியே முடிச்சிடுறாங்க. இவங்க நிறைய ட்ரிக்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, அதெல்லாம் கற்றுக்கிட்டேன். அதெல்லாம் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோ உள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மெட்டிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இது டோட்டலாக ஃப்ரீ தாங்க. மாலை கட்டுறதுக்கான நாரை இது மாதிரி கை வச்சே மல்டிபிள் பார்ட்ஸா கிழிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா மாலையோட மேல் பகுதியில நார் கொஞ்சமா ஹேங் பண்றதுக்காக விட்டுட்டு ஒரு மெல்லிசான புது நார் எடுத்து அதை மாலை எங்க ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல இது மாதிரி சுத்தி நாட் போட்டுக்கிட்டு அந்த நாரை ரைட் சைட் கையிலேயே பிடிச்சுக்கிறாங்க. அடுத்தது ஒரு ரோஜா பூவா எடுத்து மாலை கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போ கட்டிட்டு இருக்கிறது மாலையோட ஒரு சைடு. தனித்தனியா ஒரு சைடும் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லாஸ்டா ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஒரு பூவும் வச்ச உடனேயே ரைட் சைட் கையில இருக்கிற மெல்லிசான நார் வச்சுட்டு ஒரு சுத்திட்டு டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லெஃப்ட் கையில இருக்க நாரை இது மாதிரி ஜஸ்ட் சின்னதா ஒரு மூவ் பண்ணிட்டு அந்த கேப்ல அடுத்த பூவை வச்சுக்கிறாங்க. பூவோட காம்பு அவங்கள பார்த்து இருக்கிற மாதிரி வரிசையா வச்சு கட்டிக்கிறாங்க. கடைசியா எவ்வளோ ஹைட் வேணுமோ அதை முடிச்சுட்டு இது மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கிறாங்க. அடுத்து ரெண்டு சைடையும் தனித்தனியா கட்டின மாலையை இது மாதிரி சேர்த்து கட்டிக்கிறாங்க. மாலையோட கீழ்ப்பகுதியை இது மாதிரி ஜாயின் பண்ணிட்டு தனியா ஒரு நார் வச்சு ஒரு சுத்திட்டு டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனுக்காக கிரீன் கலர் இலை வச்சு கட்டிட்டு இருக்காங்க. இந்த இலை ஆடாத்தோடா அப்படின்ற இலை தான். இது எதுக்காக கட்டுறாங்க அப்படின்னா இந்த இலை ரொம்ப நேரத்துக்கு வாடாம கிரீன் கலர்ல அப்படியே இருக்கும் அப்படின்றதுக்காக தான். ரோஜா பூ வச்ச மாதிரியே இலையையும் மடக்கி இது மாதிரி ஒரு சுத்திக்கிறாங்க.
முடிக்க போற இடத்துல செண்டு மாதிரி மறுபடி ரோஜா பூ வச்சு கட்டிட்டு லாஸ்டா அடத்தோட இலை வச்சு கட்டிட்டு ஸ்ட்ராங்கா ஒரு முடிச்சு போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. ஃபைனலா அங்கங்க தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற லீவ்ஸ், நார் இதெல்லாத்தையுமே லைட்டா சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுக்கிறாங்க. இப்போ அழகான ரோஜா பூ மாலை வித்தின் ஃபியூ மினிட்ஸ்லயே ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இது மாதிரி ரோஜா பூ மாலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை எனக்கு சென்ட் பண்ணுங்க. இதே மாதிரி எப்படி வித்தியாசமா பூ கட்டுறது, பூ மாலை கட்டுறது அப்படின்னு என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறேன். அந்த வீடியோக்களையும் மறக்காம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம மெட்டிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். Until then, bye.